ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விரிஞ்சிபுரம் கோவில் தாங்க. இது எதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம்னா, எங்கள் பாட்டிக்கு காரியம் முடிஞ்சிட்டு மறாவது நாள் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் அது வழக்கம். நாங்கள் இருக்கிறது வேலூர் மாவட்டம். இங்கே வந்து காரியம் முடிஞ்சு மறுநாள் கோவிலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அடுத்து வந்து நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வரணும் இல்லைங்களா, அதனால் போவாங்க. மற்றபடி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு ஒரு வருஷத்துக்கு வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க பெரியசாக. அதனால் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம்னா ஃபேமிலியோடு போயிருக்கிறோம். விரிஞ்சிபுரம் கோயில் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, கோயில் கோபுரத்தை மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வாராகியம்மன் கோவில் இருக்குது எங்கள் ஊரில். பள்ளிகொண்டா டோல்கேட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே கேட்டாலே சொல்லிடுவாங்க எங்கே இருக்குன்ட்டு. ரொம்ப உயரமாக இருக்கும். இப்போ யூடியூப்லலாம் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குதுங்க இந்த கோவில் தான். நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் வந்து சாமி கும்பிடுங்க. அந்த கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே சிவனை கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கே அம்பாளை கும்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஒரு சன்னதியாக பார்ப்போமே. இங்கே பாருங்கள், சிவன் இருக்கிறாரு, எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்களேன். உள்ளே உட்கார வச்சுருக்குறாங்க. அவரை முடிச்சது நெக்ஸ்ட் என்ன, பெருமாள் தான் பார்க்க போகிறோம். அவரை பார்க்குறதுக்காக தான் நடந்து போயிட்டுருக்குறோம். பாப்பா வந்து அம்மா கையை பிடிச்சி நடந்து போயிட்டுருக்குது. நான் பின்னாடி நடந்து போகிறேன். புகழ்ராஜ் வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன். அவங்க அப்பா எங்களுக்கும் பின்னாடி நடந்து வர. அப்படி இது வந்து ஒரு நட்சத்திர வடிவில் இருந்தது. அதை அப்படியே சுற்றி வரலாம் அப்படின்ட்டு சுற்றி வந்து பார்த்தா அங்கே ஏற்கலப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரில, ஏதோ சாங்கியமாக இருக்கலாம். ஏற்கலப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சாமியும் பெருமாளையும் கும்பிட்டுட்டு அடுத்து நடந்து வர ஆரம்பித்தாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னா அம்மன் இருக்கிற சன்னதிக்கு தான். நல்ல உயரமான அம்மனுங்க. எப்படி செஞ்சாங்க, எப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் நல்லா இருக்குது. அந்த அம்மனுக்கு போகிற வழி தான் இது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்திருக்கேன். ஆனால் அப்போ இந்த மாதிரியெல்லாம் இல்லை, இந்த கோலம் அதெல்லாம் போடல. அப்போ தான் நடந்துட்டு இருந்துச்சு கட்டுமான வேலை. அந்த சமயத்தில் தான் நாங்களும் வந்திருக்கோம். இப்போ மாடெல்லாம் வேறு விட்டுருக்காங்க போல். நேர்ந்துக்கிட்டு விற்றுட்டாங்களா இல்லை இவங்களே வாங்கினாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் மாடெல்லாம் இருந்தது. நம்மளுக்கும் மாடு மேய்ச்சி பழக்கம் தானே. மாடு என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ பால் தூக்கும், அதை பற்றி தான் நானும் அம்மாவும் பேசிகிட்டு போயிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டே நடந்து போகிறப்போ ஒரு 2-3 மாடு இருந்துச்சு. அப்புறம் அப்பா முன்னாடி ஏதோ கை காட்டி பேசிட்டு போயிட்டு இருந்தேன். அப்படியே சரி அவன் நம்ம அப்பா கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ரொம்ப வெயிட்டாக வாட்டர் கேனை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு. நான் முன்னாடி போனேன். ஏன்னா எங்கள் அப்பா வாட்டர் கேனை கூட தூக்க மாட்டாருங்க, அப்படி ஒரு இது. அதனால் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுமே என் புகழ்ராஜுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பயம் எடுத்துச்சு. ஏன்னா அங்கே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. அதனால் பயம் எடுத்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லடா, சைட்லலாம் எடுடா, யாருக்கும் தெரியாமல் கொஞ்சோண்டு எடுத்துக்கூடா அப்படின்னுட்டேன். அப்போ தான் உள்ளே போகிறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, வாராகி அம்மன் வந்து ஒரு வாகனத்து மேலே உட்காந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யானை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தது சிலை. அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே உட்காந்துருக்குறாங்க அந்த சாமி கும்பிட்டுட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா எது மேலே உட்காந்துருக்காங்க, கருடாழ்வார் மேலே உட்காந்துருக்காங்க. அவங்களையும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து சுற்றி வரும்போது பின்பக்கமாக பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 தேவியர்கள் இருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக இல்லை? அவங்களையும் நின்று நல்லா மனசார சாமி கும்பிட்டுட்டு அடுத்த சைடு வந்தோம்னா குதிரை மேலே உட்காந்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா ரிஷப வாகனத்தில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் சந்நிதி வந்துருச்சு. கிட்ட போகும்போது இந்த பாருங்கள் சாமிக்கு தெரியுறாங்களா. அதுக்கப்புறம் எங்களை வீடியோ எடுக்க விடலைங்க, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. புகழும் என் மேலே கோச்சிக்கிட்டான். அதனால தான் என்னை திட்டினாங்க போங்க அப்படின்னு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி பரவாயில்ல விட்டுறா அப்படின்ட்டு அந்த கொஞ்சம் கிளிப்புன்னு வச்சிங்களா, அவ்வளோதாங்க. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இது பாருங்க, மஞ்சள் அரிசி பூட்டிச்சிட்டு இருக்கிறாங்க சாமிக்கு. அது எதோ பூசினா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை. ஏன்னா அந்த கூட்டத்தில் நம்மளால் நிற்க முடியாதுங்க. பாருங்கள், இதுக்கே எவ்வளோ லைன் கட்டி நிற்கிறாங்க. மஞ்சள் விற்கிறாங்க இங்கேயே அரைச்சி பூசுறதுக்குன்னே. அதை அரைச்சி பூசுறதை பார்த்துக்கிட்டு அப்படியே வரும்போது இது வந்து தசநாகம்னு எழுதியிருந்தாங்க. அதான் 10 தலை நாகமாமா. அந்த சிலையை இருந்து அந்த சிலையும் பார்த்துட்டு நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் சாரீஸ் எல்லாம் இருந்தது. கூடவே இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர்